ஹே கைஸ், இன்னைக்கு நாம தட் வின்டர் த விண்ட் ப்ளோஸோட அடுத்த பாட்டு தான் பார்க்க போறோம். சோய் ஜீசுவை கிஸ் பண்ணது தெரிஞ்சு செக்ரட்டரி வாங் சோயை தனியா கூட்டிட்டு போய் அவன் கண்ணத்திலே அரைஞ்சிட்டாங்க. இப்ப அவனுக்கு கோவம் வந்து செக்ரட்டரி வாங்க கபோர்ட்ல தள்ளி பிடிச்சிட்டு இருக்க. அவங்க கோவத்துல கத்துறாங்க, உனக்கு எவ்வளவு தைரியம் தான் நீ ஜீசுவை கிஸ் பண்ணிருப்ப, அவளை எப்படி நீ தொட்டிருப்பேன்னு. இவனுக்குலாம் செம்ம கோவம். பெசாம இருந்துருங்க, நான் உங்களை கொன்றுவேன். இப்ப கூட எனக்கு உங்களை கொல்லணும்னு தோணிட்டு இருக்கு. நீங்க எல்லாம் எப்படி ஜீசு மேல பாசம் இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்க. அவளுக்கு ஆபரேஷனே பண்ண முடியாது, அவளால இனிமே பார்க்க முடியாது, அவ உங்க தயவுல இருக்கணும்ன்றதுக்காக நீங்க இப்படி பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்ல அவங்களும் கத்துறாங்க. நீ மட்டும் என்ன ரொம்ப நல்லவனா, நீ அவளை ஏமாத்தாதானே வந்த. ஆமா, அவ கண்ணு இப்படி ஆனது காரணம் நான் தான். ஆனா அது அவளுக்கும் தெரியும். ஆனா அவ அதை காட்டிக்கிறாளா? ஏன்னா நான் அவளுக்கு தேவைப்படுறேன். நீ பணத்துக்காக தானே அவளை ஏமாத்திட்டு இருக்க. நீ பண்றதை விட நான் பண்ணது ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது. அவளோட சீக்ரெட் ரூமுக்கு போய் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவன் ஞாபகங்களையும் திருடி இருக்க. அதை வச்சு நீ அவகிட்ட அவன் அண்ணன் ஏமாத்திட்டு இருக்க. பணத்துக்காக நீ இவ்வளவு பண்றிய, உன்னை அவ மன்னிப்பாளா? கண்டிப்பா மாட்டா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே அதெல்லாம் ஜீசு கேட்டுட்டு இருக்கால. அவளால அங்க நிக்கவே முடியல. அவளுக்கு தலைவலிலாம் வர ஆரம்பிச்சிச்சு. இவங்க பேசுறதே அதுக்கு மேல கேட்க முடியாம அங்கிருந்து அப்படி தட்டு தடுமாறி கிளம்புறா. செக்ரட்டரி வாங் சோயோட கையை தட்டி விட்டுட்டு, ஜீசுக்கு சர்ஜரி நடக்க போகுது, அது நடக்கும் போதே நீ இங்க இருந்து கிளம்பிடணும், நான் அதுக்கப்புறம் அவகிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இவன் ஒண்ணு நான் சொன்னது ஞாபகம் இல்லையா, நீங்களும் என் கூட தான் கிளம்ப போறீங்க. அந்த டாக்டர் குவாக் இருக்கார்ல, அவரை நாளைக்கு லாயர் ஜங் போய் பார்க்க போறாரு. நீங்க சின்ன வயசுல ஜீசு ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் பண்ணாத விஷயம் தெரிய போகுது அப்படின்னு சொல்ல இவங்களுக்கு பெருசா எந்த பதட்டமும் இல்ல. மீராவும் சாத்தி சொல்லுவான்னு சொன்னோடனே தான் இவங்களுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. நம்ம 2 பேரும் சேர்ந்துதான் கிளம்ப போறோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டான். போனவன் ஜீசுவோட ரூம் முன்னாடி தான் போய் நிக்கிறான். அவனால உள்ள போக முடியல, அவன் கதவை கூட தட்டல. அப்படியே நின்று யோசிச்சுட்டு ஃபீல் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். உள்ள ஜீசு பழைய விஷயங்கள்லாம் யோசிச்சு பாக்குறா. அவன் கூட சந்தோஷமா இருந்தது, ஒன்னா தூங்குனது, நிறைய விஷயங்களை யோசிச்சு பார்த்துட்டு அவ சோய்கிட்டே அவனை பத்தியே பேசிருப்பால இன்னொரு சோயின்னு நினைச்சு அந்த விஷயத்தெல்லாம் வேற யோசிச்சு பாக்குறா. அவளால தாங்கவே முடியல, அழுகையா வருது. இப்படி ஏமாந்துட்டமேனு பயங்கர கோபமாவும் வருது. கோவத்துல அவன் ஒரு மணி கட்டி விட்டுருப்பான்ல, அதே அத்தி எரிஞ்சிட்டா. இந்த பக்கம் சோய் அவன் ரூம்ல உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அப்ப அவனுக்கு சாரா மெசேஜ் பண்றா, நான் ஜீசு கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன், உனக்கு வாழணும் அப்படின்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு, என் கூட இட்டாலிக்கு வா, நாம முத வெக்கேஷனுக்கு போனோம் அந்த இடத்துக்குன்னு மெசேஜ் அனுப்பியிருக்கா. இவனுக்குலாம் என்ன பண்றதுன்னே புரியல. இப்ப அடுத்த நாள் காலையில லாயர் ஜங் மீராவை போய் விசாரிக்கிறாரு. அவளும் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா போல. அவருக்குனா செம்ம காண்டாவது, அவரால் தாங்கவும் முடியல இந்த விஷயத்த. ஜூன்டே சமாதானப்படுத்தலாம்னு நினைக்கிறான். ஜூன்டேவோட ஒய்ஃப் மீரா கிட்ட ஏன் இப்படி பண்ண அப்படின்னு திட்டுறாங்க. இப்ப லாயர் ஜங்கும் கோவமா அங்க இருந்து கிளம்பிட்டு யாரோ ஒருத்தருக்கு போன் பண்ணி அந்த டாக்டர் குவாக் மேல மெடிக்கல் அசோசியேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. பயங்கர கோவமா இருக்காரு. இப்ப ஜீசு வீட்டுல சோய் அவன் ரூம்ல ஜன்னல் வழியா பாத்துட்டு இருக்கும்போது ஜீசு கிரீன் ஹவுஸ்க்கு போறத பாக்குறான். அப்படியே அதே நேரம் பார்க்கும் அங்க வர்றான். அவன் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறதுக்காக. ஜீசு கிரீன் ஹவுஸ்க்கு போனால அவன் அங்க ரெக்கார்ட் பண்றதுக்கு தான் உட்கார்றா. எடுத்ததுமே இந்த ரூம்ல ஏன் மத்தவங்களோட ஸ்மெல் எல்லாம் வந்துச்சுன்னு எனக்கு இப்பதான் புரியுது. செக்ரட்டரி வாங் அப்புறம் நீ அப்படின்னு பேசிட்டு இருக்கா. இந்த வீடியோ சோய்க்காக தான் ரெக்கார்ட் பண்றா போல. ஆனா அதுக்கப்புறம் என்ன ரெக்கார்ட் பண்ணான்றது நமக்கு காட்டல. பார்க் வீட்டுக்கு வந்ததுனால அவன் அவனோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்ப பாக்குறான். சோயும் நீ இவ்வளவு நாள் பண்ணதுதான் தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்லி வழி எழுப்ப பாக்க அவன் எனக்கு குடும்பம் தான் எல்லாமே, நீயும் என்னோட குடும்பம் தான். சின்ன வயசுல எனக்கு உன்னை பிடிக்கவே பிடிக்காது, அம்மா கிட்ட திரும்ப அவனை ஆர்ஃபனேஜ்ல கொண்டு விட்டுருங்கன்னு சொல்லுவேன், குடும்பத்தை அப்படி ஒத்துடி தரலாமாடான்னு அம்மா கேட்பாங்க. சோய பார்க்கோட அம்மா தான் ஆர்ஃபனேஜ்ல இருந்து கூட்டிட்டு வந்திருப்பாங்க போல. பார்க்கும் ஒரு பிளான் சொல்றான், நம்ம கொஞ்சம் பணம் திரட்டலாம், அந்த பாஸ் கிம்முக்கு எதிராக விளையாடலாம், நமக்கு நிறைய பணம் கிடைக்கும், நான் காசு ரெடி பண்ணிட்டு உனக்கு கூப்பிடுறேன்னு சொல்ல சோய் அதுக்கு ஒத்துக்க மாட்டான். நான் உன் கூட விளையாட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, சரி நான் விளையாடல பாத்துட்டு மட்டும் இருக்கேன், நீ விளையாடு அப்படின்னு பேசிட்டு இருக்கான். ஆனா அதெல்லாம் கேட்காம சோய் அங்க இருந்து கிளம்புறான். பார்க்கும் போய்கிட்டு இருக்க சோய் கிட்ட கத்தி பேசிட்டு இருக்கான். நம்ம விளையாடுறோம், ஜெயிக்கிறோம், நீ அம்மா அப்பாவுக்கு நல்ல பிள்ளையாயிரு, எனக்கு நல்ல அண்ணனாரு, அதே மாதிரி 3க்கும் நல்ல அண்ணனாரு. ஜீசு கிட்ட இதை சொல்லு, நான் ஒரு குப்பை மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு நினைச்சேன், உன்னை பாக்குற வரைக்கும் முறையா டீசெண்டா வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்றதெல்லாம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். இதெல்லாம் கேட்க சோய்க்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. ஏன்னா பார்க் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையா, அவனாவது கூட இருக்கானே தான். அதே நேரம் லாயர் ஜங் வீட்டுக்கு வர்றாரு. ஏற்கனவே செம்ம கண்ணுல இருக்காருல, சோய பார்த்தோன்னே அவன் கண்ணத்துல பலான்னு ஒரு அறைய விட்டு என் கூட வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறாரு. அப்புறம் உள்ள போனா அங்க செக்ரட்டரி வாங்க நிக்கிறாங்க. ஜீசு எங்கன்னு கேட்க அவ கிரீன் ஹவுஸ்ல இருக்கான்னு சொல்லவும் நீங்களே என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி 2 பேரையுமே உள்ள கூட்டிட்டு போறாரு. ஜீசு இல்லன்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த வார கடைசியில ஜீசுக்கு ஆபரேஷன் பண்றோம்னு சொல்ல செக்ரட்டரி வாங்க உடனே சோயை பார்த்து, அப்ப இந்த வார கடைசியில நீ வீட்டை விட்டு கிளம்புறேன்னு சொல்ல லாயர் ஜங் உடனே நீங்களும் தான் கிளம்ப போறீங்க அப்படின்னு சொல்றாரு. செக்ரட்டரி வாங் நீங்க சொன்னதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லும்போது நீங்களும் தான் கிளம்ப போறீங்க செக்ரட்டரி வாங், நான் தான் ஜீசு கூட இருக்க போறேன்னு சொன்னா செக்ரட்டரி வாங் நீங்க பிளான் பண்ண மாதிரிலாம் நான் செய்ய போறது இல்லைன்னு சொல்ல, நீங்க கம்பெனில நிறைய ஆட்டையை போட்டீங்க, ஷேர் விஷயத்துல எல்லாம் நீங்க பண்ணதுல
அதெல்லாம் யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க ஜீசுக்கு நல்ல கார்டியனாவும் இல்ல, நீங்க உங்க லைனை ரொம்ப கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோயை பார்த்து நீயும் லைனை கிராஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்ல செக்ரட்டரி வாங்க அதெல்லாம் கண்டுக்கல, அப்படியே அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. சோய் கிட்ட உனக்கு உண்மையாவே ஜீசு மேல பாசம் இருந்தா இருக்கிற வரைக்கும் நல்லபடியா இருந்துட்டு போன்னு சொல்ல நான் கண்டிப்பா இருப்பேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப போக அதே நேரம் ஜீசு அங்க வரா. செக்ரட்டரி வாங் கிட்ட சோய் இங்க இருக்கானான்னு கேட்க செக்ரட்டரி வாங், லாயர் ஜங், சோய் 3 பேருமே இங்கதான் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறா. லாயர் ஜங்கும் நான் தான் இவங்களெல்லாம் பேசலான்னு கூப்பிட்டேன்னு சொல்றாரு. அப்படியா சரி. செக்ரட்டரி வாங் இன்னைக்கு நாம எனக்கு வெட்டிங் ட்ரெஸ் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்றா. லாயர் ஜங் ஒன்னு இந்த வாரம் உனக்கு ஆபரேஷன் ஷெட்யூல் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. நல்லதா போச்சு, சர்ஜரி முடிஞ்சவொன்னு கல்யாணம் பண்ணணும்ல, அப்ப இன்னைக்கே வெட்டிங் ட்ரெஸ் எடுத்துடலாம். செக்ரட்டரி வாங் நீங்க என் கூட வரீங்களா, நீங்களும் நானும் மட்டும் அப்படின்னு கேட்க அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. நான் வரேன், இப்பவே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. அப்புறம் அவ சோய் கிட்ட நாம எங்கேயாவது ட்ரிப் போலாமா, இட்டாலி போலாமா அப்படின்னு கேக்குறா. லாயர் ஜங் கண்ணாலே வேணான்னு சொல்றாரு. ஆனா அவன் கேட்கல, இட்டாலி வேணாம் வேற எங்கேயாவது போலாம்னு சொல்றான். ஓ இட்டாலிக்கெல்லாம் என்னால போக முடியாதா, சரி வேற எங்கேயாவது போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. உண்மை தெரிஞ்சும் எதுக்கு அமைதியா இருக்கான்னு தெரியல, என்ன பிளான் பண்ணிருக்காளோ. அப்போ அங்க இருக்கிற மெய்டு வந்து அந்த மணி இருந்துச்சுல, சோய் ஜீசு ரூம்ல கட்டின மணி, அததான் அத்து போட்டால, அதை காமிச்சு இது கீழே கிடந்துச்சு என்ன செய்யறது அப்படின்னு கேக்குறாங்க. அதை தூக்கி குப்பையில போடு அப்படின்னு சொல்லிட்டு போறா. சோய்க்கு இதை கேட்க மனசே அத்து போச்சு. அப்புறம் வெளியில போய் குப்பை தொட்டியில இருந்து அந்த மணி எடுத்து பாக்குறான். அப்புறம் ஜீசுவும் செக்ரட்டரி வாங்கும் அவளுக்கு வெட்டிங் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்போ ஜீசு அவங்க கிட்ட நீங்க எத்தனை வருஷமா என் கூட இருக்கீங்கன்னு கேட்கும்போது 20 வருஷமா இருக்கேன்னு சொல்ல, அப்போ உங்களுக்கு ரொம்ப சின்ன வயசா இருந்திருக்கும்ல அப்படின்னு கேக்குறா. ஆமா எனக்கு ரொம்ப சின்ன வயசுதான், எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு நினைச்சிட்டு இருந்த சமயம் அதெல்லாம், அப்பதான் என் மனசே உடஞ்சிச்சுன்னு என்னெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அவ டக்குன்னு அவங்க கைய பிடிக்கிறா. அவங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு, ஏன்னா இவதான் செக்ரட்டரி வாங்கிட்ட பாசமா இருக்க மாட்டாளே, உங்க கை ரொம்ப குளிரா இருக்குன்னு சொல்றா. அவங்களுக்கு எல்லாம் தாங்க முடியல, அவங்க இதை தானே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, ஜீசு அவங்க மேல பாசமா இருக்கணும்னு. அதே நேரம் அந்த பக்கம் சோய் அந்த கிரீன் ஹவுஸ்ல உள்ள சீக்ரெட் ரூமுக்கு போறான். உள்ள போனா எல்லாமே களைஞ்சு கிடக்கு. ஜீசு கோவத்துல எல்லாத்தையும் தட்டி விட்டுருப்பா போல, எல்லாத்தையும் அடிச்சு தள்ளி விட்டுருக்கா. அப்புறம் இவன் ஃபீல் பண்ணிக்கிட்டே ஒன்னொன்னே எடுத்து வைக்கிறான். இவன் கிட்டதான் சாரா சொல்லிட்டால ஜீசு கிட்ட எல்லா விஷயம் சொல்லிட்டேன்னு. இவன் புரிஞ்சுக்கிறான் ஜீசு அந்த கோவத்துலதான் இப்பெல்லாம் பண்ணிருக்கா அப்படின்றத. அப்ப அங்க கேமரா ட்ரைபாட்ல இருக்கிறத பாக்குறான். ஜீசு எதை ரெக்கார்ட் பண்ணிருக்கான்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை போட்டு பாக்குறான். அதுல அவ சொல்லிருப்பால, இப்ப புரியுது இதுக்கு முன்னாடி ஏன் எனக்கு நிறைய பேரோட வாசனை அந்த ரூம்ல அடிச்சுச்சுன்னு. செக்ரட்டரி வாங் அப்புறம் நீ அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன பேசிருக்கா அப்படின்னா, என்ன இவ்வளவு கஷ்டப்படுத்திட்டல, இப்போ உனக்கு சந்தோஷமா இருக்கா நான் இந்த நிலைமையில இருக்கிறத பாக்குறதுக்கு? நீ பிளான் பண்ணது எவ்வளவு தூரம் நடந்துச்சு, நான் உன் அண்ணன் நம்பினது வரைக்குமா, அப்படி இல்லனா என்ன காதலிக்க வச்சிய அது வரைக்குமான்னு கேட்டிருக்கா. அப்புறம் நான் இப்ப கஷ்டப்பட்டு இருக்கேன், இவ்வளவு கஷ்டப்படுத்திட்ட, இதெல்லாம் பார்க்க உனக்கு சந்தோஷமா இருக்கா, ஆனா நீ ஜெயிச்சிட்டேன்னு மட்டும் நினைக்காத அப்படின்னு சொல்லியிருக்கா. இதெல்லாம் பார்த்து அவனுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா அவன் ஜீசுவை ஏமாத்தன்னு நினைச்சான் தான், ஆனா இப்போ அவன் உண்மையாவே லவ் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அந்த பக்கம் ஜீசு வெட்டிங் ட்ரெஸ் எடுக்க போயிருந்தால, அங்க செக்ரட்டரி வாங்க அவளுக்காக ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப மூன் ஜீசுக்கு கால் பண்றா. கால் பண்ணி அவளை பார்க்க வரணும்னு கூப்பிடுறா. மூன் பார்க்கோட ரெஸ்டாரண்ட்ல தான் இருக்கா. அங்க பார்க்கோட தங்கச்சி சும்மா வெட்டியா உட்காந்துட்டு இருக்க. 2-3 வேலையை சொல்றா. அந்த பார்க்கோட தங்கச்சியும் இல்ல நான் சினிமாக்கு போக போறேன், நான் இந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு சொல்ல, அப்ப நீ பண்ணதெல்லாம் உன் அம்மா அப்பா கிட்ட சொல்லிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி மிரட்டுறா. பக்கத்திலேதான் பார்க்கோட அம்மா அப்பாவும் நிக்கிறாங்க. என்ன விஷயம்னு கேட்க மூன் சொல்லல. பார்க்கோட தங்கச்சியும் நான் எல்லா வேலையும் செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க உள்ள வரான். டெலிவரி முடிச்சுட்டு வந்திருக்கான் போல. அப்ப அவனுக்கு அந்த மண்டு போன் பண்றான். பார்க் காசு கேட்டுப்பான்ல அந்த விஷயம் போல எங்கேயோ வர சொல்லவும் இதை கேட்ட மூணு டென்ஷன் ஆயிட்டா. யார் கால் பண்றா? மண்டுவா? அவன் எதுக்கு உனக்கு கால் பண்றான்? என்ன விஷயம்னு கேட்டுட்டு இருக்கும்போதே பார்க் அங்க இருந்து கிளம்புறான். டே எங்கடா போறா எங்க போறா அப்படின்னு கத்திட்டே பின்னாடியே போறா. ஆனா அவன் கண்டுக்கவே இல்ல, அவன் பாட்டு கிளம்பிட்டான். இந்த பக்கம் ஜீசு வெட்டிங் ட்ரெஸ் எடுக்க வந்தால, ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டாங்க போல, அதை போட்டிருக்கா. ரொம்ப அழகா இருக்கா. செக்ரட்டரி வாங்கும் நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நாம போட்டோ எடுப்போமா அப்படின்னு கேட்டு போட்டோ எடுக்கிறாங்க. அவ செக்ரட்டரி வாங்கோட கையை புடிச்சிட்டு தான் உட்காந்துருக்கா. நாம இது வரைக்கும் போட்டோவை எடுத்துக்கிட்டது இல்லல, இந்த போட்டோ நல்லா வந்திருக்கா அப்படின்னு கேட்க ஆமா நல்லா வந்திருக்கு. லாயர் ஜங்குக்கு உன் அண்ணனுக்குலாம் கூட இது பிடிக்கும்னு சொல்ல, உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சந்தோஷம் தான். நீங்க 20 வருஷமா என் கூட இருந்திருக்கீங்க, என்னால இவ்வளவுதான் உங்களுக்கு பண்ண முடியும். எனக்கு ஆபரேஷன் முடிஞ்சு திரும்ப என்னால பார்க்க முடியும் அப்படின்னா நீங்க எனக்கு தேவைப்பட மாட்டீங்க. என் அண்ணன் போறப்போ நீங்களும் சேர்ந்தே கிளம்பிருங்க வீட்டை விட்டு அப்படின்னு சொல்லிடுறா. இவங்களுக்குலாம் ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே மூணை தான் பார்க்க வந்திருக்கா. மூணு ஜீசு கிட்ட டைரக்டாவே காசு வேணும் அப்படின்னு கேக்குறா. நீ தான் நிறைய காசு வச்சிருக்கல, சேரிட்டிக்கு கொடுத்த மாதிரி நினைச்சுக்கோ, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படிங்கும்போது நாம ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு ஜீசு நக்கலா கேக்குறா. ஆமா கண்டிப்பா எனக்கு ஒண்ணு பிடிக்கும், எவ்வளவு காசுன்னு கேட்க மாட்டியான்னு மூணு கேட்க 60 கோடி அதானே, எனக்கு நல்லா தெரியும், எனக்கு ஞாபக சக்தி கொஞ்சம் அதிகம் தான் அப்படின்னு. சார் நான் காசு தரேன்,
சோய் தான் உன்கிட்ட காசு கேட்க சொல்லி அனுப்புனானு கேட்க அவளும் இல்லைன்னு சொல்றா. ஜீசு செக்ரட்டரி வாங்க கால் பண்ணி கார் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு கட் பண்ண மூணு திரும்பவும் சோய்க்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியாது, நீ அவனை எதுவும் தப்பா நினைச்சுக்காத, அவனுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்னு சொல்றா. அமைதியா பேசாம கிளம்பிரு, என்ன கோவப்படுத்தாத, எல்லாரும் பாசத்தை காட்டி ஏமாத்தி என்கிட்ட காசு பறிக்க தான் அலையறீங்கன்றா. மூணு ஒண்ணே இது சோய்க்கு வாழ்வாசாவா பிரச்சனை, நீ அவன்கிட்ட காசை கொடுப்ப நம்புற அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. இன்னொரு பக்கம் பார்க் அந்த மண்டுவை பார்க்க போனால அவன் கொஞ்சம் காசு கொடுக்குறான். இன்ட்ரெஸ்ட்லாம் இல்ல, நாம ஃப்ரெண்ட்ஸ், நான் திருப்பி தந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனா அப்பதான் தெரியுது இது இந்த பாஸ் கிம்மோட வேலைதான் போல. மண்டு கிட்ட காசை கொடுத்து அதை பார்க்குக்கு கொடுத்து நம்ம பார்க்க இதுலயே மாட்டி விட பாக்குறான். இந்த விஷயத்தெல்லாம் டான் பார்த்துட்டான். டானுக்கு பார்க்க கொஞ்சம் பிடிக்கதான் செய்யும், அவன் மேல கொஞ்சம் பாசம் இருக்கதான் செய்யும். டானு யோசிக்கிறான் என்ன நடக்குது அப்படின்னு. இப்ப அப்படியே நைட் ஆயிடுச்சு. ஜீசு வீட்டுல ஜீசு கிரீன் ஹவுஸ்க்கு வரா. சோய் அங்கதானே இருந்தான். கரெக்டா அங்க இருந்து கிளம்ப போகும்போது ஜீசு வந்துட்டா. நீ இங்க என்ன பண்ற, செடிக்கு தண்ணி பாய்க்க வந்தியா அப்படின்னு கேக்குறா. இவளுக்கு எல்லா விஷயமுமே தெரியும், இவன் அண்ணன் இல்லன்றது, அதே மாதிரி அந்த சீக்ரெட் ரூம் இருக்கிறது இவனுக்கு தெரியும்ன்ற விஷயமும் ஆனா தெரியாத மாதிரியே காட்டிக்கிறா. இவளோட அம்மா அப்பாவுக்கு டைவர்ஸ் ஆறதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு வில்லாக்கு போனாங்களாம், அங்க போலாமா, உனக்கு அந்த இடம் ஞாபகம் இருக்கான்னு கேக்குறா. அவனுக்கு தான் தெரிஞ்சு போச்சுல்ல இவளுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சுன்னு, இதுக்கு மேல முட்டு கொடுக்க முடியாதுன்னு. இல்ல ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்றான். அவ ஒண்ணுக்கு உதவாத பஞ்சு மிட்டாய் விஷயம் எல்லாம் ஞாபகம் வச்சிருக்க, இது ஞாபகம் இல்லையா அப்படின்னு ஒரு மாதிரி கேக்குறா. அவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. சர்ஜரி முடிஞ்சு போலாமான்னு கேக்குறான். சர்ஜரிக்கு அப்புறம் நான் உயிரோட இருப்பேனா இல்லையானே தெரியல, நாளைக்கு போவோம்னு சொல்லிட்டு கிளம்ப பாக்குறான். அப்பா அவ கையில ஒரு செடி தட்டுது. அதை தொட்டு பார்த்தா சோய் இவ அண்ணன் நம்ப வைக்க 3 போட்டோஸ பார்த்து 2 செடி வாங்கிட்டு வந்தால, இவ காது மாதிரியே இருக்குன்னு சின்ன வயசுல இவளோட உண்மையான அண்ணன் கிண்டல் பண்ணுவான்னு சொல்லிட்டு இருப்பாள். அந்த செடி அதை தொட்டனவே இவளுக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. அப்படியே அந்த செடியை பிடிங்க கீழே போட்டு இதெல்லாம் ஒரு யூஸ் இல்ல, தேவையில்லாம இடத்த அடைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அது மேலே ஏற நடந்து போறா. சோய்க்குனா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியே அந்த செடி எடுத்து திரும்பவும் அதுல நட்டு வைக்கிறான். இனி அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிருங்க. பை பை.